विश्व विनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैडभबन्धिनि कैडभबन्धिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ஞானத்துல ஒரு பக்தி சராசரி தினம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதை விட பக்தி முக்திக்கு அப்புறம் வரக்கூடிய பக்தி இது இறைவனோட சேர்த்து இத்தனை ஆயிரம் அம்பு பழுக்கையில படுத்துண்டு பெருமாளோட பெயரையே சொல்லிட்டு இருந்தார். விஷ்ணு சகசரநாமம் பேர். அதுதான் பக்தி. அது பக்தி. தினம் கோயில் வர்றது பக்தி கிடையாது. ஒரு பொழுது இருக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பொழுதுல 3 வேளையா சாப்பிடுறது பக்தி இல்லை. கேட்டா 50 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 வருஷமா இதே தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். தப்ப தெரியாத பண்ற பக்தியான தப்பு. புரியுதுங்களா? கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது மானசீகமா சொல்ல காலத்துல பெருமாளே அங்க இறங்கி நின்று இந்த மாதிரி நேரத்திலே முக்தி வரக்கூடிய காலத்துல பக்தி பண்றதுதான் அந்த ஆராதனை. அந்த மாதிரி நேரத்துல உயிர் புரிகிற காலத்துல இறைவனை மறக்காது அஃபெக்ஷன் அந்த பக்தி பண்ணினார். இன்ன வரைக்கும் விஷ்ணு சகஸ்ரநாமம் நம்ம படிக்கிறோம். பாருங்க அது எவ்வளவு கருத்து இருக்கு. கோவிந்தான்னா முக்தி வந்துடும். அதனால 72,500 அம்பு தாங்கி படுக்கையில படுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 1000 சொச்சம் பேரை சொல்லிட்டே வர்றார். 999 ஒன்னு சொல்லிச்சு பெருமாளே கடைசியா சொல்லும்போது எழுதுறார். மகாபாரத யுத்தத்தை நான் இப்படி முடிக்கலாம்னு இருந்தேன். அதனால உன்னோட பேர்ல ஒரு பருவம் வரணும்னா பீஷ்ம பருவம். அதுதான் அந்த மாதிரி ஒரு பக்தியை கொடுக்கக்கூடிய துர்க்கை இது பக்தியானது. இது கொடுக்கணும்னா அந்த கிரகத்து பெண் கிட்ட மாங்கல்யத்துல தேவதுர்க்கை இருக்கிறான்றது போகும். இப்போ ஞானத்தோட கடைசி நிலைக்கு வந்துட்டோம். ஓம் ஞான பிரகாஷ தேவதுர்க்கை நம, ஓம் ஞான பிரகாசம் தேவதுர்க்கை நம, ஓம் ஞான பிரகாச காளிரூபிணி தேவதுர்க்கை நம. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பக்தி பிரகாசமா வருது. பிரகாசம் 2.
அவருக்குள்ள இருந்த அழுக்கெல்லாம் வெளியே போகும். தும்பர மண்டலத்துக்குள்ள போய் சேரும். தும்பரம் புகை, மஷ்ரூம் புகை. மஷ்ரூம் ஆக்கி சாப்பிட்றாங்களா? அந்த மஷ்ரூம் இல்லைங்கோ. மஷ்ரூம் பிரகாசத்தை கொடுக்கிறது, பக்தியோட பிரகாசம். அவர் சொன்னது ஞான பக்தியில் சொன்னது 14 புவனத்துக்கும் கேட்டார். 14 புவனத்துக்கும் அதை சொல்லச்ச மானசீகமா சொன்னார். பொய்யான தார்மீகத்தில் நான் அம்பு படுக்கையில படுத்திருக்கிறேன். நான் பண்ணதெல்லாம் தவறுதல். இப்ப எனக்கு பக்தி வந்துடுத்து. இது எல்லாமே அடையிடம். அதற்கு சரணம், விஷ்ணு சரணம். அது என்ன வரைக்கும் உலகத்துல பிரகாசமா இருக்கு. பக்திக்கு மேல ஒரு பிரகாசம். சில மகானெல்லாம் நடந்து வந்தா அவரை சுத்தி, அவர் உடலை சுத்தி ஒரு நெருப்பு உடையும். நெருப்பு உடையும். அதுதான் பிரகாசம். அவங்கள பார்த்தவொடனே எல்லாம் ஹெல்ட் ஆயிடுவாங்க. ஒரு புலி அடங்காது இருந்தது. அந்த ஊர்ல ஒரு மகான் வந்து தங்கியிருந்தார். அந்த மகான் இடத்துல இந்த புலியை அழிச்சுட்டு போனா அடவும். அது ஒரு சர்க்கஸ் கம்பெனி. அந்த மகானை பார்த்த உடனே புலி அடங்கிடுது. அதுக்கு அந்த மகான் சொன்னாரா, இதுக்கு வந்து பிரகாசத்தை ஊட்டி வச்சிருக்க, இன்னும் 5 நிமிஷத்துல இது சொர்க்கம் அடைஞ்சிடும். அப்போ அஞ்சறிவான புலிக்கு கூட அந்த பிரகாசத்தோட தன்மை தெரியுது. அந்த மாதிரி உடலை சுத்தி ஒரு பிரகாசம் வரும். சராசரி மனிதனுக்கு இது கிடைக்கும். இந்த ஒரு மகா தத்துவத்தில் அருளக்கூடிய துர்க்கை அசுர துர்க்கை. அற்புதமான துர்க்கை அசுர துர்க்கை. பிரகாசம் ஒளி வெள்ளத்தில் இருக்கிறது. ஞான பிரேம அசுர துர்க்கேய நம. ஓம் ஞான பிரேம ரூபிணி அசுர துர்க்கே நம. ஓம் ஞான பிரேம காளி ரூபிணி அசுர துர்க்கே நம. பிரேமையான அந்த பக்தியை தாண்டி, அந்த பக்தியோட பிரகாசத்தை தாண்டி பிரவாகத்துக்குள்ள உள்ள நிற்கிறது. அதாவது ஜீவம் அரண், தான் தெய்வம். தெய்வத்துக்குள்ள தான், தனக்குள்ள தெய்வம். 2 வகை. தெய்வத்தை உருவத்தோட கும்பிடுறது ஒரு வகை, தெய்வத்தை உருவம் இல்லாத கும்பிடுறது ஒரு வகை, தன்னை போல உருவ பாவத்தில் கும்பிடுறது ஒரு வகை. இதுக்குதான் பேரு பிரேமை. அந்த பிரேமை வந்து ஞானத்துக்குள்ளால வரும். பிரேமன்னா அவுட்லைன் வந்து காதல்னு பேரு. காதலாகி கண்ணீர் மல்கன்னு வரும். இது வரும் சிவனுடைய கசிந்து உருகி. அதாவது எந்த பொருளும் உலகத்துல வேண்டாம். அம்மா வேணாம், அப்பா வேணாம், மனைவி வேணாம், மகன் வேணாம், சொத்து வேணாம், வைரம் வேணாம், வைடூரம் வேணாம். கடைசியில ஒரு ஆள் இருப்பார், குரு. அவர் வேணாம், நீ உண்டு நானும் உண்டு, உனக்குள்ள நான் நடக்கும், எனக்குள்ள நீ நடக்கும். நானும் வேண்டாம், நான், நீ, ஐ வேண்டாம், நான் உனக்குள்ள வேண்டும் தான் பிரேமை. அது ரொம்ப கடைசியில வரும். ஹோலத்துக்கு அப்புறம் தான் உடனே வராது. நெருப்பு போய் யாராவது கட்டிப்பிடிச்சுக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தை கொடுத்து பிரேமையை உண்டு பண்ணுது. அவ்வளவு சீக்கிரத்தில் அது வந்துடாது. அவ்வளவு சீக்கிரத்திலேயே வரும். அது நிறைய நாளாக வர்றது. அந்த துர்க்கை தான் இது. அற்புதமான துர்க்கை, மிக அற்புதமான துர்க்கை, அனந்தமயமான துர்க்கை. ஆகாசத்துல மின்னக்கூடிய துர்க்கை. நான் உனக்குள் வருகிறேன், என் உடல் உனக்குள் கரைக்கப்படுகிறது. உடலில் ஜீவம் வந்து அதோட செய்யறது.
பரமாத்மாவோட ஜீவாத்மா ஊடுருவி செல்லுதல் அப்படின்னு. ஞான பசுபதி அசுந்திருக்கிறமா. ஓம் ஞான பசுபதி இருக்கிறமா. ஓம் ஞான பசுபதி ரூபிணி அசிந்திருக்கிறமா. ஓம் ஞான பசுபதி காளி ரூபிணி அசிந்திருக்கிறமா. அதாவது உள்ள போனோமே தாய் வைத்துக்குள்ள குழந்தை எப்படி சலனமில்லாத இருக்கு, அந்த இருட்டு அவ்வளவு கும்பல் இருக்கு. ஆனா அது சூரிய பிரகாசத்துக்குள்ளேயே இருக்கு. சூரிய பிரகாசம் சூரிய பிரகாசம்னு பேரு. அதுக்கு பசுபதி. ரகுபதி இல்லைங்கோ, பசுபதி. சபாபதி கூட கிடையாது. பசுபதி. ஜீவம் பரம், பரம் ஜீவம், ஜீவ ஆத்மா பரமாத்மா. இந்த மாதிரி அதுக்குள்ள நான் என்னை உனக்குள்ளே கரைத்துக் கொண்டு உனக்குள்ளே உன் உருவமாகி இருப்பேன். என் உருவத்தை வெளித்தாங்கி வாரே. மறுபடியும் வரமாட்டேன். அதுக்கு பேரு பசுபதி. இந்த அசுரத்திற்கு இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி. இது 9வது நாள் நவமி திதியில வர. நவமி திதிக்குள்ள வியாசமா. இது எல்லாமே பெண்ணோட உருவத்தை வச்சுதான் வருது. இப்ப உங்களுக்கு ஞானம் வந்துடுது. ஓம் ஞான பகவதி அசிருதிருக்கிறமா. ஓம் ஞான பகவதி ரூபினி அசிருதிருக்கிறமா. ஓம் ஞான பகவதி காளி ரூபினி அசிருதிருக்கிறமா. உயிர், உடல், உடல்ல இருக்கக்கூடிய 7 வகையான தாதுக்கள், நரம்பு, ரத்தம், ஜவ்வு, 7 வகையான தாதுக்களை முதல்ல என்னோட பிறந்த மீனியா இருந்து, பிறந்த மீனியா தத்தம் பண்ணிட்டு உனக்குள்ள வருவேன். தத்தம் பண்ணிட்டு உனக்குள்ள வருவேன் பகவதி. கூடாத செயலெல்லாம் அழிந்து போதல். கூடாத செயல் மொத்தமே அழிஞ்சு போறோம். நல்லதே வரும். நல்லது மட்டும் நினைவுக்கு வரும். நல்லது நினைவுக்கு வர்றதுன்னா ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்கோ. நல்லது தொடர்ந்து இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு பகவதி என்று பேர். அழிக்க முடியாத ஆற்றல். பிறந்த மீனியோட 7 தாதுக்களை விளக்கிட்டு அப்படியே மொத்தம் விளக்கிட்டு, எலும்பு சதை மொத்தத்தையும் விளக்கிட்டு உருவத்தை கரைச்சு கொண்டு உன்னுக்குள்ள வருவேன். நீ என்ன பகவதியா இருந்து ஆட்கொள்ளணும். இந்த 9வது துர்க்கை அது மாதிரி ஒரு அற்புதமான துர்க்கை. இது 9ஆம் நாள். இது ஆத்துல வச்சு பண்ணக்கூடிய காலத்துல அவ்வளவு அன்புமயமா இருக்கும். இந்த துர்கை வரும்போதே கூட ஜெய துர்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்ப உள்ள நுழையலாம், எப்ப உள்ள நுழையலாம் இருக்கும். வெற்றின்னு பேர். வெக்டரி, சக்சஸ், 100% சக்சஸ், பியூர்லி சக்சஸ். அந்த ஜெயதுர்கி உள்ள வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்து ஆயுஷ் வர்ற தேவதை அசிரு துர்க்கை. ஓம் ஞான பத்ர அசிரி துர்க்கே நம. ஓம் ஞான பத்ர ரூபினி அசிரி துர்க்கே நம. ஓம் ஞான பத்ர காளி ரூபினி அசிரி துர்க்கே நம. எல்லாத்தையும் விதைக்கணும். ஜீவன் மட்டும் பத்திரை. கரு நிறத்தோட காளை காட்சி கொடுக்கணும். கருநிறம்ங்கிறது மாயை. மாயையை விளக்குதல். கண்ண நிறம்தான் கருப்பா இருக்கிறார். கண்ண நிறம்தான் நீல கலந்து இருக்கிறார்.
கருநீல வண்ணன். வெள்ளையான வெண்ணையை திருடுறார். வெண்ணையை திருடினா ஞானம்ங்கிற உஷ்ணம் வரும். மாயையை அறுத்தெடுத்தல் பத்திரா. அந்த துர்க்கை இவங்க தர்மபை என்று சொல்லல, தர்மிபா என்று சொல்லுவா. ஒரே ஒரு தர்மையை போட்ட உடனே குஷன் வகையா ஞானமை வெறும் ஞானம், வேதங்களுக்கு உண்டான தத்துவ விசாரத்துக்கு உண்டான ஞானத்தோட அருளை கொடுக்கக்கூடிய பத்திரை காளி. எத்தனையோ காளி மகாகவி காளிதாசன் நடனம் ஆடிச்சான். இந்த பத்திரை காளிங்கிறது நடனமான போது மகாகவி காளிதாசனுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த நடனத்துக்கு டம்ப தாளம்னு வச்சு அதுவே தட்டி ஆடிட்டார். தம்ப தாளம், டம்ப தாளம் கூட பக்கவாத்தியங்கள் இல்லாம அடிச்சா கூட கேட்கறது ஞாபகம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். பக்கவாத்தியங்கள் தேவையில்லை, டம்ப தாளம் அவ்வளவு இதமா இருக்கும். நீ யாருன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அந்த அம்மா சொன்னாங்களா, நான் தான் பத்திரை காளி, உனக்கு என்ன வேலை? நான் மாயை அறுத்தெடுப்பேன். அப்ப நீ எனக்குள்ள வானா போன உடனேதான் பாடும் தன்மை வந்தது. மகாகவி காளிதாசன் எத்தனையோ எழுதினார், எத்தனையோ கவிகளாலே பாராட்டப்பட்டார். நானும் நீயும் ஒண்ணும் அந்த அம்மாவையும் சொன்னாங்க, அதுக்கு பேரு பத்திரை. அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய லாவண்யமான மூற்ற நிலையை கொடுக்கக்கூடிய துர்க்கை அசுரி துர்க்கை. இது உபதாரணம். ஒரு வீட்டுக்குள்ள நல்லது வந்தவுடனே ஜெயதுர்கா தன்னால ஓடி வந்துடுறா. இந்த 9 துர்க்கையும் ஒன்னாக்கி ஜெயதுர்கையும் வந்துடுறா தன்னாலே. ஜெயதுர்கா ஆசூரியை வெண்ணாத்தான் ஜெயம் வரும். ஜெயதுர்காவோட ஃபங்க்ஷன் அதான் ஃபண்டமெண்டல் ரைட். அதை கொடுக்கக்கூடிய தேவதை. ஞான மாயா நிகிரக அசுதுர்கானமா. ஓம் ஞான மாயா நிகிரக ருபினி அசுதுர்கானமா. ஓம் ஞான மாயா நிகிரக காளி ரூபினி அசுதுர்கானமா. இதுக்கு என்ன பொருள்? ஞானம் வந்துட்டா, ஞானம் வந்துடுத்துன்னு ஒரு மாயை. நீங்க யாருங்க? டாக்டர். நீங்க யாருங்க? நான் பெரிய சர்ஜன். இந்த நினைப்பு தான் ஞான மாயை. ஒரு இடத்துக்கு போதுமா, ஒரு பெரிய மகான் வந்திருந்தார். நானும் அங்க போயிருந்தேன். அவர் என்ன பெரிய மகான். அங்கே பேசுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுத்தாங்க. அந்த மைக்கு பிடிச்ச போது அவரை விட எனக்கு தெரியும் நினைச்ச பாருங்க, அதுதான் ஞானம். உண்மையிலே அவரை விட எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த ஆணவம் வரக்கூடாது. அவ பார்த்துட்டு அசந்துருவான். இன்புட்டு தெருவில் இருந்து இவாளை கூப்பிட்டு வந்தோம். இவரை வச்சே இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணிட்டு இருக்கலாம். அது நடந்த உண்மை. அப்போ நமக்கும் தெரியுங்கிற ஒரு நினைவு வருது, அதுக்கு ஞான மாயை. மாயை என்ன? அசுத்தம், கெட்டதெல்லாம் நினைக்கிறது மாயை. ஞானம் வந்துட்டா ஒரு ஆணவம். அதுக்கு பேரு ஞான மாயைன்னு பேரு. மனிதர்கள் ஒரு இடத்துல படிக்கிறார், அங்க போய் நம்ம உட்கார, நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறத விட அங்க இருக்கிறவங்க அவருக்கு எல்லாமே தெரியும். உண்மையிலே நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த நினைவுக்கு பேரு மாயா. அதை நீக்கக்கூடியவங்க. ஞானத்துக்கு கூட மாயை இருக்கு. அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா தூய மாயை. அந்த ஞான மாயையை விளக்கக்கூடிய தேவதை சாஃப்ட் நேச்சர். அதிமா லகிமான்னு ஒரு 8 சித்து.
ஒரே நேரத்துல 16 இடங்கள் இருக்குது. ஒரே உருவத்துல நல்லா கவனிச்சுக்கணும். மூலாக்னின்னு இருக்கு. அக்னி காற்று எப்பவுமே சில்லுன்னு இருக்காது, மூக்கு வழியா வரும். அபானம் விபானம்னு பேரு. ஒண்ணு மூக்கு வழியா வர்றது, ஒண்ணு குதத்து வழியா வர்றது. இந்த மூலாக்னி எங்க இருக்குதுன்னா குதத்து கட்டுல இருக்கக்கூடிய பின்னால் இருக்கிற முதுகு தண்டுக்குள்ள இருக்குது. இதுக்கு மூலாக்னி யோகசாத்திரம்லாம் சொல்லு. அந்த மூலாக்னி ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த தெய்வத்தை. மூலாக்னி எல்லா உடம்புலையும் இருக்கு. நம்ம இது எடுத்துக்கிறதுல நமக்கு தெரியாது, இது இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். அடுத்தது தெய்வம் இல்லை. தெய்வம் இல்லைன்னா நீ எங்க இருந்து வந்து? அம்மா அப்பா. அம்மா அப்பா எங்கிருந்து வந்தாங்க? அம்மா அப்பா. அந்த அம்மா அப்பா எங்கிருந்து வந்தாங்க? அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா சொல்லி இந்த விளையாட்டு விளையாடிட்டே பண்ணிதான் கடைசியிலே காட்டு மிராண்டி கிட்ட கொண்டு போய் விடும். அந்த காட்டு மிராண்டி எங்கிருந்து வந்தாரு? காட்டு மிராண்டியம்னா காட்டு மிராண்டி அப்பா. அப்படி போனால் அது குரங்கு கொண்டு போய் சேர்க்கும். ராமாயண காலத்துல போய் சேர்ந்துடும். இந்த நிலைகளை சேர்ந்து சீர்திருத்தி உடல் யோக சாஸ்திரங்கள் பயிலாம, தியானம் பயிலாம, பிராணாயாமத்தின் சக்தி. பிராணாயாமம்னா ஒரு சில காலம் பிராணாயாமம் பண்ணணும். இடது மூச்சில காத்த வாங்கி வலது மூச்சில விடணும். மறுபடியும் சில நிமிடங்கள் தாங்கி வலது மூச்சில வாங்கி இடது மூச்சில விடணும். இதுக்கு பிராணாயாமம்னு பேரு. சிம்பிளான பிராணாயாமம் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 5 பண்ணா போதும். ரத்த ஓட்டம்னா சரியா போகும். சாதாரண நேரத்துல 2 மூக்கு துவாரத்து வழியா காத்து போகும். சில நேரத்துல ஒரு துவாரத்து வழியா நல்லா போகும், ஒரு துவாரத்து வழியா அடப்பா இருக்கும். இத சரி பண்றதுதான் மூலாக்னி பிராணாயாமம். பிராணாயாமம் ஒரு 12 வருஷம் பண்ணிட்டாங்கன்னா நடந்துனே பிராணாயாமம் பண்ணலாம், உட்கார்ந்துனே பிராணாயாமம் பண்ணலாம். ரமணர்கிட்ட போனாங்களாம், பேசிக்கிட்டே இருந்தாராம். எதை பண்ணிட்டு இருக்கானா? நான் யோகா பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க போயிருக்கிற? ஒரு குழந்தை நிலையில நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு என்ன உடம்புன்னு கேட்டாங்கன்னா கால் முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தை இவரை பார்க்க வந்தது. இதுதான் மூலாக்னி. நிலவை கூட்டி இறைவன் இடத்துல கூட்டி கொடுத்து அந்த இறைவனை நம்ம இடத்துல வாங்கிக்கிறது மூலாக்னி. மாமியார் சண்டே இருப்பாங்க, அது மூலாக்னி. இந்த மாமிக்கு இந்த வத்த குழம்பு நல்லா பிடிக்கும். இந்த மாமியாருக்கு மருமகளுக்கும் ஒத்து வராது. எல்லா வீட்லயும் அந்த சண்டை வந்த உடனே மருமக வந்து வத்த குழம்பு போடணும். எங்க மாமியார் இருந்தா நல்லா சாப்பிடுவோம், நல்ல மாமியார் அது எங்க இருக்குதோ அப்படின்னு நினைக்கும். அந்த நினைவுக்கு பேரு மூலாக்னி. அப்ப கதவை டக் 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 சட்டம் காலிங் பெல் அடிச்சோடனே மார்க் அடிச்சா மாதிரி மாமியார் வந்தது. இது நல்லா சொன்னேன், நினைச்சேன் மாமியார் வந்தது. வாங்க மாமியார், வாங்க மாமி, வாங்க மாமி, வாங்க மாமி வரணும்னா அந்த நினப்பு உண்டு பண்ணது என்னது? வத்தப்பழம். ஏமா ஆத்திர என்ன வத்தப்பழம் ஸ்மெல் வருது, எனக்கு பிடிக்கும் நல்லா தெரியுமா உனக்கு? நான் வருவேன்னு தெரியுமா? இதுக்குதான் பேரு மூலாக்னி, நினைவு நாட்டம். அடே பச்சரிசியில சோறு பிடிச்சிருக்கியா? நான் வருவேன்னு தெரியுமா? அப்படி அது எடுத்துருமா? அது 2 ஆழா பிடிச்சிடும். இது 3 ஆழா எடுத்துடும். அழகா இருக்கும். ஒரே கவுத்து தட்டையில தட்டுல போட்டு இந்த மொத்த குழம்பு அப்படியே ஊத்தி அந்த வெங்காயத்தெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சு ஒரே பிசைஞ்சு 1/4 சாதத்துக்கு ஆயிடும். 2 ஆழாக்கள் 1/2 ஆழாக்கு ஆயிடும். மீதி 1 ஆழாக்கு எங்க மாவட்ட குழம்பு. ஐயோ பாவி வந்து மொத்தத்தையும் இந்த நூற்றாடே அடுத்த முறை வரக்கூடாதுன்னு நினைக்கிறது கூட மூலாக்னி. அட்வான்ஸ் புக்கிங்னு பேரு. நினைச்சதுனால வந்தாங்க. 100 ரூபாய் கடை வாங்கிருக்கேன். இந்த 100 ரூபாய் கொடுத்தவன் என்ன 6 வருஷத்துக்கு முன்ன கொடுத்தேன் நினைக்கிறவே முடியாது. ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு போய் சில்லறை வாங்குற இடத்துல அந்த பழைய 100 ரூபாய் பாக்கிக்கார நம்ம கிட்ட கேட்பான், என்ன சார் சௌக்கியமா? ஐயோ இப்பதானே 100 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சேன். மகாபாவி எதுல வந்து வராங்க. நீங்க அப்புறம் 100 ரூபாய் சில்லறை மாத்தின்னு அவசியமா போறேன்னு நினைக்கிறாளே, இதுக்கு மூலாக்னி. இதுதான் யோக சாஸ்திரத்துல மூலாக்னின்னு
குண்டலி மகாசக்தி புருவமத்திக்கும் இடை பிங்களை சுழுவனான்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இவங்க செஞ்சு சொல்றாங்க. அப்புறம் உலகத்துல எல்லாம் ஞானிதான். என்னோட சேவனை என்னை பார்த்து பக்தரி நன்றாக இருக்கிறீரா, எங்கு வந்தீர், எதற்காக வந்தீர், இந்த அசிரித்து பேய் தொடர் இழுத்துக் கொள்ளுங்க நான் சொல்கிறேன். இதுக்கு வேறு மூலாக்கி எல்லாம் ஈக்குவல், எல்லாம் சரி. அதை உண்டு பண்ணக்கூடிய தேவி ஞான ஜோதி மூலாதார அசிரித்து தரமா. ஓம் ஞான ஜோதி மூலாதார ருதிரே அசிரித்து தரமா. ஓம் ஞான ஜோதி மூலாதார காளி ருதிரே அசிரித்து. இவங்க எங்க வசிக்கிறாங்கன்னா குதத்துக்கிட்ட வசிக்கிறாங்க. மலம் கழிக்கிற குதத்துக்கு மேல புருவ மத்திக்கு நடுவில். நம்ம வகை வகையா சாப்பிடுறோம். என்ன வகை அப்படியே தொட்டு மூக்கு கிட்ட வச்சு ஊசி போச்சா இல்லையா, சில ஜென்மத்துக்கு அதை சொன்னதுக்கு அப்புறம் தெரியும். ஐயா ஊசி எழுது taste man. He don't know about the ஊசி. அது இன்னொன்று பேசுறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பெரிய வீடு கட்டுறோம், பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் ஷவர் வச்சு அந்த பக்கம் திரும்பினா தண்ணி, இந்த பக்கம் திரும்பினா தண்ணி. எதுக்கு விடவும்? கை கால் அளவுக்கு இந்த தண்ணி. அந்த இடத்தை அலம்பினதுக்கு அப்புறம் தொட்டு பாத்தீங்கன்னா மலம் வாசனை ஆகும், ஜவ்வாது வாசனை வராது. எல்லா உடம்புலையும் இந்த மாதிரி தான். அந்த மாதிரி இடத்துல குடியிருக்கக்கூடியவங்க அகில்பக்தி. எவ்வளவு கீழான இடத்துல மனுஷனோட உடல்ல அவங்க தங்கி இருக்கிறாங்கன்றது நமக்கு சொல்றாங்க. நம்ம விருப்பமா அந்த மாதிரி நம்மளே நம்ம வீட்டு குழந்தையோட மலத்தை வச்சுக்கிறோம். கால் நல்லா அலவரம், தோலை பிரிச்சு எடுத்துறோம். வானாங்க நம்மளே மைதானத்துக்கு போறோம். ஒரு மூலக்காடு கோவைக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஓலக்கட்டா வீடா இருக்கும். ஓலத்தையில கட்டின I want toilet room. Don't make, come with me. We will go there. There is having 5 acres. அப்படி ஏவாளந்தரத்தை காட்டும். Hey, you will take man, this is a toilet. Fresh air, fresh water, and அப்படி போனாலும் இப்படி போனாலும் மரத்தின் புதம் நாரும். அந்த இடத்துல இருக்கிறவங்க அசிரித்து பாருங்க. ஒரு தாய் ஞானத்தை கொடுக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? இவர் மலங்கழிக்கவே இவ்வளவு வசதியா கட்டிட்டு இருக்காங்க. அந்த அம்மா குடியிருக்கிற இடம் பாருங்க. மனுஷனோட மலவாய், எருவாய் 2 புருவ மத்திக்கு நடுவில் இருக்காங்க. இதெல்லாம் மூலாக்னி, மூலாதாரம். நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியுமா? நம்மளால இருக்க முடியுமா? சாப்பிடுற தீனி கொஞ்சமா திங்கணும். இப்பதாங்க 3:30 மணிக்கு சோறு தரணும். அடுத்த 5 நிமிஷம் தான் காப்பியா. காப்பி முடிச்ச உடனே என்ன சொல்லுவாங்களோ தெரியும். அப்புறம் மூலாதாரம் வேலை செய்ய இந்த துர்க்கு அங்க தங்கனா மூலாதாரம் முடிச்சுக்கணும். மூலாதாரம் முற்று முடிக்கணும். அந்த மகாசக்தியை கொடுக்கக்கூடியவங்க இவங்க. ஓம் ஞான வித்தக அசிரிதுர்க்கமா, ஓம் ஞான வித்தக லோகினி அசிரிதுர்க்கமா, ஓம் ஞான வித்தக காளி லோகினி அசிரிதுர்க்கமா. அதாவது ஓம் ஞான வித்தக காளி லோகினி அசிரிதுர்க்கமா, அசிரிதுர்க்கமா. இது சத்தியம். இது நான் இருக்கிறது, இது சத்தியம். ஒரே ஒரு பொம்மை வாங்கி ஒரே ஒரு நாள் போல வச்சு விட்டுட்டா அடுத்த வருஷம் 2 பொம்மை சேர்ந்துக்கும். ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் 5 பொம்மை சேர்ந்துக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் லைனா சேர்ந்துக்கும். இப்படி ஒரு 7-8 வருஷத்துல
ஒரு 10 அடுக்கு பொம்மை வந்து அதுக்கு பேர் குரு. கொலுன்னு சொல்லுவாங்க. கொலுன்னா கொலுன்னா யார் கொலு? குரு பொம்மை. அதாவது படிப்படியா அமையறதுக்கு இத்தனை ஆண்டு. எங்க இந்த நவராத்திரியில குரு வச்சா கூட அந்த அம்மா அங்க இருப்பாங்க. என்னம்மா உங்களோட எல்லா இடத்துலயும் இருக்கு. எனக்குன்னு கொடுத்த இடம் உங்களோட ஆசனவாய் அதுல கூட இருக்கு, இந்த குருவுல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த வித்தலம்னு அதுக்கு பேர். ஓம் ஞான ஜோதி விமல அசிர்துர்காய நமः. ஓம் ஞான ஜோதி விமல ரூபிணி அசிர்துர்காய நமः. ஓம் ஞான ஜோதி விமல காளி ரூபிணி அசிர்துர்காய நமः. தாமரை மலர்ந்து வாசத்தோட இருந்து பிரம்மத்தோட வாசம்னா அதுல சரஸ்வதி தேவி வீணை வாசிச்சாதான் வரும். சரஸ்வதி தேவி அந்த தாமரையில வந்து வீணை வாசிக்கும். வெண்தாமரை செந்தாமரை அதுக்கு பேரு விமலம். ஞானம் மலர்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் விமலான்னு. எத்தனை ஆனந்தமான அத்தனை ஆனந்தமான ஒரு துக்கு இந்த துக்கு. இவங்க என்னைக்கு பிரவேசமாகறாங்கன்னா 9வது நாள் பிரவேசமாகறாங்க. 9th day. வானத்துக்கு, சூரியத்துக்கு, தேவி துர்க்கு, சாந்தி துர்க்கு, சபரி துர்க்கு, ஜொல்ல துர்க்கு, லவண துர்க்கு, தீபதுர்க, அசிதுர்க. இதுக்கு அடுத்தது 10வது நாள் ஜெயதுர்க கொண்டாட்டம். அற்புதமான கொண்டாட்டம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா சாமந்தி துர்க. இதெல்லாம் மேல ஒன்னா சேர்ந்தீங்கன்னா மூக்காம்பிகை. அற்புதமான துர்க விமலம். ஞானத்தோட வாசத்தை அள்ளி தெளிக்கிறோம். ஞானத்துக்கு ஒரு வாசனை, நல்லதுக்கெல்லாம் வாசனை. சாம்பிராணினா 2 அர்த்தம். மழை சாம்பிராணி, மக்கு சாம்பிராணி, வாசனை சாம்பிராணி. அந்த மாதிரி தன்னுடைய ஞானத்தோட வாசத்தை எல்லாருக்கும் தானமா பரப்பி விடக்கூடிய வாசனையான சக்தி உள்ளவங்க விமலம். அத்தனை அற்புதமான ஒரு துர்க்கை இவங்க. ஓம் ஞான ஜோதி விசார அசிர்துர்கே நமः. ஓம் ஞான ஜோதி விசார ரூபிணி அசிர்துர்கே நமः. ஓம் ஞான ஜோதி விசார காளி ரூபிணி அசிர்துர்கே. ஓம் ஞான ஜோதி விசார காளி ரூபிணி அசிர்துர்கே நமः. ஞானத்தை வந்து விசாரம் பண்ணுவது. விசாரம் பண்ணணும்னா குரு வேணும். குரு நல்லவரா கிடைக்கும். அதை போதிக்கணும். ஞானத்தை போதிக்கக்கூடிய ஆசானை அனுப்பி வைத்தல். அவர் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அவர் 3 வேளையும் வந்து இறைவனை வேண்டவரா இருக்கும். 3 காலத்தின் தன்மையை தெரிஞ்சவரா இருக்கும். ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். ஈரக்கட்டை, காஞ்ச கட்டை, கற்பூரம். சிலது ஒரே ஈரமா இருக்கும். இந்த மாதிரி என்ன சொன்னாலும் மண்டை ஏறாது. ராத்திரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பூனை குட்டி போட்டது, பூனை குட்டி போட்டது. 1,86,990 சொல்லியிருப்பாங்க. காலையில இருந்து சாமிஜி பூனை யானை குட்டி போட்டது. என்ன பூனை ராத்திரி எல்லாம் குட்டி கொடுத்த பூனை யானை குட்டி போட்டது. அறிவு இருப்பானா? அவ்வளோ உண்டு பூனை, அவ்வளோ பேசி யானை குட்டி போடணும். இதுக்கு பேர் விசாரித்தல். விசாரம் பண்றோம். ஞானத்தை வந்து குரு வழியா வந்து விசாரம் பண்ணணும். முடிவு வச்சா